கிளம்பிட்டோங்க. ஃப்ரூட் சாப்பிட்டோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஐ திங்க் இன்னும் ஒரு லிட்ரலாக 6.7 கிலோமீட்டருங்க, அவ்வளோதான். Soon we are going to reach our destination. போடு கார்னரிங்க, ரொம்ப பிடிக்கும் கார்னரிங். இது அவ்வளோவா கார்னரிங் இல்லை, மீன்ஸ் இன்னும் இந்த ரோடு இன்னும் பெண்டாக இருக்குது. இப்படி ஸ்லோப்பாக இருக்கணும், ஏலகிரி ஏற்காடில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் தான் ப்ராப்பராக கார்னரிங் அடிக்க முடியும். புல்லட்டில் எல்லாமே பண்ணலாங்க, வீலிங் பண்ணலாம், கார்னரிங் பண்ணலாம். இந்த வெயிட்டு கீட்டுன்றாங்க பாருங்கள், எனக்கு 350 லிட்டரலாக தெரில, பட் என்னோடய 500 நம்ம எல்லாமே பண்ணலாம். நான் எல்லாமே பண்ணிட்டேன் கூட. ப்ரோ இப்போ எழுத நிற்பார், நான் சொன்னால் கரெக்டாக நிற்பார் அவர். இல்லைங்க ப்ரோ, ப்ரோ அசிங்கப்படுத்தாதீங்க. என்ன ப்ரோ திடீர்னு உக்காந்துட்டீங்க? சரி ஓகே. எனக்கு எந்த டாகை பார்த்தாலும் லக்கி நான் வந்துடுதுங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பையனை. யார் எந்த டாகை பார்த்தாலும் எனக்கு நான் வருது லக்கியே தான். என்ன சொல்கிறது, இப்போ கூட ப்ரோ வந்துட்டு ஆக்சுவலாக ஆரஞ்சு போட போனார். ப்ரோ ஆரஞ்சு சாப்பிடாது ப்ரோன்னு, கரெக்டாக சாப்பிடவே இல்லை. அதுக்கு தெரியுது எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக ஸ்ட்ரே டாக்ஸ் தான். மீன் இருக்குங்க ஆக்சுவலாக இங்கே, சூப்பர் வரும்போது ஒரு பீஸ் சாப்பிட்ணும். ஸ்ட்ரே டாக்ஸ் தாங்க ஆக்சுவலாக ரொம்ப இன்டெலிஜென்ஸ். ஆக்சுவலாக இருக்கிறதுலே அதிகமான இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் தான். ப்ரோ அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி. ஒரு சரியான சக்கத்து ஸ்பாட் பார்த்துனுக்கிறேன் நான். செம்மையாக இருந்துச்சு இந்த ஸ்பாட்டு. ஒரு ஆஃப் ரோடிங் போட்டு வருவோம். சரியான ஸ்பாட்டுங்க ஆஃப் ரோடிங்க்கு. சரியான ஸ்பாட், லிட்டரலாக சூப்பராக இருக்குது ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு இது. ப்ரோ ஆக்சுவலாக நான் வழிகட்டாயமாக கூப்பிட்டு வந்துக்கிறேன் இந்த ஸ்பாட்டை. அங்கே மேலே ஏறி பார்ப்போமான்னு கேட்கலாம். செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஓ வண்டி செம்ம ஆஃப் ரோடிங் பண்ணுகிறேங்க நான். ஏன் கத்துற? வாவ், ஒன்றும் இல்லை, பில்டிங் தான். செமையாக இருக்கு ஆக்சுவலாக, இங்கேருந்து செமையாக இருக்கு ப்ரோ. லிட்டரலாக ப்ரோ அங்கேயும் ரைடர்ஸ் இருக்கானுங்க நினைக்கிறேங்க. பாருங்க, பார்க்கலாமா? எப்படி ப்ரோ லிட்டரலாக அப்படியே போகலாமா இல்லை? நான் ட்ரை கொடுக்குறேன். ஓகே, நான் ஃபுல் ஆஃப் ரோடிங் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அது எப்படியா போட்ட ரோடு கூட்டம் இப்போது ஆஃப் ரோடிங் தான். போடு சரியான ரோடே இல்லைங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல. பட் நானே ஒரு ரோடு உருவாக்கி போயின்னுக்கிறேன். நம்ம உருவாக்கணும் சான்ஸை, நம்ம சான்ஸை தேடி போகக்கூடாது, நம்மளே உருவாக்கிடணும். கிடைச்சா பார்க்கணும், இல்லை உருவாக்கிடணும். ஆக்சுவலாக நான் அங்கே போகணும், மேலே பார்க்குறேன் போக முடியுதான்னு. ஐயோ ப்ரோவும் நம்மளே ஃபாலோ பண்ணுறாரு. ப்ரோ பச்சையாக திட்ட போகிறாரு என்ன. ஆக்சுவலாக இங்கேருந்து ஏற முடியாது போல் மேலே, அப்படி போய் அங்கேருந்து தான் ஏறணும் போல். இப்படி ஏறலாம் போல். இங்கேருந்து ரூட் இருக்குது. பஞ்சர் ஆகிறது கன்ஃபார்முங்க, அது தெரியும் எனக்கு. இங்கே ரூட் இருக்கு. ஐயோ அக்ரிகல்ச்சர் லேண்டு போல. போகலாமா அதில்? ஐயோ என்ன பண்ணுகிறோன்னே தெரியல ரெண்டு பேரும்.
கண்டென்ட்கோசரம் ஏதோ பண்ணுக்கிறோம். சரியான ஆஃப்ரோடிங்க, சரியான ஆஃப்ரோடிங். போகுமா? சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா ப்ரோ அப்படி இருந்து போங்க பாருங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு. தப்பா போயிருக்கோம். ரோடு அப்படியே வந்துருக்கணும், நம்ம இப்படி போயிடலாம். ஓ ஃபக், வேற லெவல் ஸ்பாட்டுங்க. என்னடா பண்ணுறீங்க? வேற லெவல். நாங்கள் லிட்ரலாக வந்துட்டு அந்த சைட்லேருந்து வரணும். ஆக்சுவலாக நம்ம இப்படி இருந்து வந்துட்டோம். சரியான ஆஃப் ரோடிங் அது. இந்த எல்லாமே கல் உந்துருச்சு. நம்பர் பிளேட் ஃபுல்லாக அவுட்டு. பரவாயில்ல, மாற்றிக்கலாம். நான் சொன்னேனே ஒன்று தொலையும் இல்லை ஏதாவது உடையும்னு. ஓ உங்களுக்கு தெரியல ரிட்டராக ரூட்டு எப்படி போகுது பாருங்கள். ஆ எங்கே போகுது பாருங்கள். அது ஆக்சுவலாக நம்ம அப்படி போயிருக்கணும் இல்லையா? ஆக்சுவலாக நாங்கள் அந்த ரோட்லேயே போயிருக்கணும்னு அங்கே தான் நிறுத்திட்டு இங்கே வரலான்னு சொன்னேன். ரூட் பாருங்கள் எப்படி தெரியுது, வியூ சரியான வியூ. லிட்ரலாக செம்மையாக இருக்குங்க. ஓ இங்கே இறங்குறதா மேட்ரா? ஓ இங்கே இருக்குதா ரோடு பாருங்கள். இதை நான் வச்சுக்கோங்க. இந்த கடைக்கு லிட்ரலாக அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு சாரி. ஓகே நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி போகிறோம். செம ஒரு ஸ்பாட், குட் ஸ்பாட். இங்கேயும் கடைங்கள்லாம் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது மீன், ஆக்சுவலாக மீன் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே. ஆமாம், வரும்போது ப்ரோக்கிட்ட சொல்லி மீன் சாப்பிடும். மீன் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுங்க. நம்மளோட ஃபேவரட் சீ ஃபுட். ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரெட்டு மீன். கண்டிப்பாக லிட்டராக சாப்பிட்டே ஆகணும். நிறைய ஸ்பாட் இருக்குங்க. நீங்கள் வரும்போது பூந்து விளாட்லாம். சாப்பாட்லேயும் சரி, ஆஃப் ரோடிங்லேயும் சரி. ஓ ரூட்டை பாருங்க. நான் ரூட் காமிக்கிறேன் பாருங்கள். செம ஷாக் ஆக போகிறீங்க. நான் ஒரு ரூட் காமிக்கிறேன் பாருங்க. செம ஷாக் ஆக போகிறீங்க. அந்த ரூட்டு நான் காமிக்கிறேன் இருங்க. ஆக்சுவலாக நான் லெஃப்டில் போகணும், ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க அந்த ரூட்டை. இங்கே பாருங்களேன், ரோடே பிரிட்ஜே இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குங்க. இதுதானா டேமு? இங்கே பாருங்கள், பிரிட்ஜே இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. வண்டி போகாது இல்லை, நம்ம நடந்து போகலாம்ல. ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க பிரிட்ஜு எப்படி லிட்ரலாக உடஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் குளிச்சுன்னு இருக்காங்க பாருங்க. அப்பா நான் போயிடுவேன், திருப்பி ஏற முடியாது. வேணாம், நம்ம எந்த எதிர் செயலும் ட்ரை பண்ண வேணாம். பாருங்க லிட்டரலாக உடஞ்சிட்ருக்கு. வேணாங்க, போக வேணாம். ஏன் இப்படி உடஞ்சிட்ருக்கு தெரியல ப்ரோ. இதுக்கு மேலே போக முடியாது. போகலாம், வர முடியாது. போகலாம், வர முடியாது. இங்கே பாருங்கள், போகலாம், ஏற முடியாது. இங்கேருந்து குச்சிடலாம், குதிக்கிறது இல்லை. திருப்பி ஏற முடியாது தானே? நம்ம ஆக்சுவலாக பாருங்க ப்ரோ, அப்படி சுற்றிட்டு இப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அங்கேயும் வழி இருக்குது தானே ப்ரோ? கேட்டேன் ஆக்சுவலாக, என்னடா பார்த்தா இந்த ரோட்டில் தான் போகணுமான்னு, எப்படா போகிறதுன்னு பார்த்து ப்ரோ. கீழே குழி இருக்குது. ஏன் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க? இது உடைச்சிருக்காங்களா இல்லை அதே உடஞ்சிருச்சா? சரிங்க, அங்கேருந்து கிளம்புவோம். ஒரு தர்கா இருக்கு. ஏல்லா பார்த்துக்கோங்க, எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த பிளேஸுக்கு வந்துட்டு. நான் இந்த வீடியோ போடும்போது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, வாட்ச் ஓவர்ஸும் ஃபாலோவர்ஸும் அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாகிடுச்சுன்னா நான் இதே இடத்துக்கு திரும்ப தேடி வரேன் உங்களை.
என்ன பண்ணுறதுங்க, நம்புவோம் எல்லா சாமியும். இப்படி தான் ப்ரோ. நாங்கள் மேப்பே மாற்றி போட்டு வந்துட்டுக்கிறோங்க. ஸ்ட்ரைட்டாக போகணுமா என்னன்னே தெரியல, டேம் எங்கே இருக்குன்னே தெரியல. லொக்கேஷன் வந்துட்டு ப்ரோ தான் போட்டு கூட்டின்னு வந்தார். என்னடா இது, உள்ள கொத்து கொத்தா வீடு கட்டுனுக்கிறீங்கடா. அதாவது டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு நம்ம அப்புறமா அதெல்லாம் பேசுவோம். நிறைய பேசிட்டோம் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ டெஸ்டினேஷன் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிடுவாங்க. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நோ என்ட்ரி பிஹாண்ட் திஸ் பாயிண்டா? என்ன ப்ரோ நம்மளுக்கே நோ என்ட்ரி போட்டானுங்க. பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்கா, உள்ள போயிட்டு இன்னொன்று என்னன்னா ப்ரோ, ஸ்ட்ரைட் போங்க வந்துடும் அப்படின்னாங்க. ஓகே, நோ என்ட்ரிண்ணே. நம்மளுக்கு என்ட்ரியே இல்லைண்ணா. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு என்ட்ரி தான். போகலாம், என்ன போய் வெட்டியாக போட போகிறாங்க. போகிறது தாண்டா வச்சுன்னுக்கிறீங்க ஸ்பாட்டு. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. ஆமாம், அங்கே ஆளுங்க இருக்காங்க அங்கே ஆக்சுவலாக லெஃப்டில். பாதி இறங்கி இருந்தோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கணும். இல்லை ப்ரோ, என்னாக்குதுன்னு தெரில. ஓத்தா நடுவில் சிங்கம் சிறுத்தை வந்துச்சு, என்ன பண்ணுறது? அவரை கேட்கலான்னு பார்த்தா கேட்கலாமா போய்? உங்களுக்கு தான் கனடா தெரியும், வாங்க போய் கேட்கலாம். அங்கே ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட கேட்போம் எப்படி போகிறதுன்னு. ஆ பைக் போட்டு அப்படிதான் போக முடியும், வழி இல்லை. இல்லை ப்ரோ இருக்கு. அங்கே தூரத்தில் ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம். அண்ணா எல்லி பர்பேக்கு அண்ணா. கேளுங்க, இங்கே தான் கேளுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் என்ன வருதுன்னு கேளுங்கண்ணா. ಡ್ಯಾಮ್ ಪೋಸ್ಗೆ ಎಪ್ಪಡಿ போகணும்னா ಕೇಳ ಈ ಡ್ಯಾಮ್ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ, ನಿಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು ಈ ದಬ್ಬುಳಿ ಅಲ್ಲ ಅದು. ಹಾಂ, ಅಲ್ಲಿ ಕನಕಪುರ ದಬ್ಬುಳಿ, ಅದು ನೆಟ್ಟಲ್ಲಿ ಬರುತ್ತಲ್ಲ. ಹಾಂ, ಕನಕಪುರ ದಬ್ಬುಳಿ. ಕನಕಪುರ ಹೌದಾ? ದಬ್ಬುಳೇಶ್ವರ ಅಂತ ಹೊಡಿರಿ, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೆ 45 ಕಿಲೋಮೀಟರ್ಲಿಂದ. நான் அதாங்க பாருங்க, அது வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சேன்ல, அதில் ஆக்சுவலாக இருக்குது. இருங்க காமிக்கிறேன். நான் உங்களுக்கு 2 லொக்கேஷன் அனுப்பிச்சுக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து 45 கிலோமீட்டர். 32 இதுதான். 1 ஹவர் இல்லை, உங்கள் வீட்டில் வந்து காமிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் வந்து 32 கிலோமீட்டர். ஆமாம் இல்லை, இப்போ 55 கிலோமீட்டர் இங்கேருந்து. நான் தான் ಕೇಟನ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್. ಅದು ಕೆರೆಗೆ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ವಾನಾ? ಲಾಸ್ಟ್ ಹೋಗ್ಬೋದು, ಅವ್ರು ಬಿಡಲ್ಲ, ಪ್ರೈವೇಟ್ ರೆಸಾರ್ಟ್ ಅದು. ಅಪ್ಪು, ಅಲ್ಲಿ ವಾಚ್ಮ್ಯಾನ್ ಇದ್ದಾರೆ, ವಾಪಸ್ ಕಳಿಸ್ತಾರೆ. ನೀವು ಹೋದ್ರೂ ವೇಸ್ಟೇ ಅಲ್ಲಿಗೆ. ಓಕೆ, ಒಳಗಡೆಗೆ ಬಿಡಲ್ಲ ಅವರು. ಕೆರೆಗೆ ಅಲ್ಲಿ ಹುಡುಗರು 4 ಜನ ಹಿಂಗೆ ನಿಮ್ಮಂಗೆ ಬಂದು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರು, ನೀರೊಳಗಡೆ ಬಿದ್ದೆ. ಅವಾಗಿಂದ ಯಾರನ್ನೂ ಬಿಡಲ್ಲ ಒಳಗಡೆ, ಅಲಾಸೆ ಬಿಡೋರು. ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ போலாமா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலேருந்து கிளம்புறவங்க ஆக்சுவலாக அவங்கள்ட்ட கேட்டோம், நானும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே போகாதீங்க, வேஸ்ட்டு தான், வாட்ச்மேன் விட மாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ கிளம்பினுக்கிறோம். சாரி ஃபார் த டிஸப்பாயின்மெண்ட். என்ன ஆச்சுன்னா, நான் ஆக்சுவலாக வந்துட்டு 2 மிஸ்டேக் பண்ணிட்டோம். லொக்கேஷன் வேறு போட்டோம். இன்னொன்று வந்து நாங்கள் போகிறது அது வேறு ஏதாவது தப்பங்குழியாங்க. அது அந்த லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. ப்ரோ என்ன சொல்கிறாரு தெரில, ப்ரோ வேணான்றாரு, நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்ட்டாரு.
ஸோ பிளான் ஃபெயில், எதிர்பார்க்குறது தானே இதெல்லாம். ஸோ இங்கேருந்து கிளம்பின்னு இருக்கோங்க. இங்கே சாப்பிட்டு போகலாமா? ப்ரோ கிட்ட கேட்கலாம். ப்ரோ அங்கே சாப்பிட்டுக்கலாமா இங்கே சாப்பிட்டுக்கலாமா? இங்கே நிறைய மீன் கடை இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் சாப்பிட்டு தான் இருக்காங்க. ப்ரோ இங்கே சாப்பிட்டுக்கலாங்க. இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ பெட்டர் இங்கே சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன். இங்கே யாருமே இல்லையே. அக்கா ரைஸ் ஆயிட்டா? ரைஸ் எக் ரைஸ் ஆயிட்டா? இங்கே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு இப்போ கிளம்புறோம். 300 ரூபா ஆச்சு. பரவாயில்ல. 2 மீன், 2 எக் ரைஸு, ஒரு வாட்டர் பாட்டில் 300 ருபீஸ். ஒரு மீன் இங்கே வந்துட்டு 60 ரூபாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அக்கா கடையில் ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. காரம் அவ்வளோவா இல்லாமல் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன ஒன்று அக்கா என்ன சொன்னாங்க, அந்த டேம் நம்மளை அலோவ் பண்ணல இல்லையா, அந்த வாட்ச்மேன் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னால் விட்ருவாங்க உள்ளே, போகிறீங்களான்னு கேட்டாங்க. ப்ரோ இல்லை ப்ரோ டைம் ஆகிடுச்சு, நான் பெங்களூர்லேருந்து பாவம் 25 கிலோமீட்டர் போகணுங்க. ஆக்சுவலாக அதுவும் யோசித்தேன். சரி அப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலான்னு ப்ரோ சொன்னார். அப்புறமா வந்துட்டு இப்போ வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் R15 ஓட்டின்னுக்கிறேன். அவர் வந்துட்டு நம்ம பிளாக்கியை ஓட்டின்னுக்கிறாரு. நான் அவரோட டோரேமான் ஓட்டின்னுக்கிறேன். இந்த இடத்துல தூக்குவோம். தூக்கும் போது இது எனக்கு இந்த க்ரிப்பு இதாகுதுங்க. தூக்கும் போது இது எனக்கு கரெக்டாக டப்புன்னு மாட்ட மாட்டேங்குது. தூக்குது நல்லா பம்பப் ஆகுது, ஆனால் தூக்கும் போது மாட்ட மாட்டேங்குது. பேட்ரி சடனாக காலி ஆகிடுச்சுங்க. நின்றுட்டு பேட்ரி மாற்றிட்டு கிளம்புறோம். தன்னானா யாரோ அவங்க பையன் லிஃப்ட்டு கேட்குறான், கொடுப்போம். சிட் ப்ரோ, லிஃப்ட்டு கொடுக்குறது நம்ம வழக்கம் தானேங்க. போகிற வழியில் ஒரு பொது சேவை. எங்கே போகும் இந்தப்பா, இங்கே வா. நீங்களும் லிஃப்ட் கொடுத்தீங்களா? இங்கே வா. ஆ என்ன பண்ணலாம், 2 பேரும் கொடுத்துட்றீங்களா? ஆ அவங்கள்ட்ட கேளுங்க எங்கே போகணுன்னு. எவ்வளோ கிலோமீட்டருக்கா? வாங்க விட்டுடலாம். ஆ கூத்கோலி. ப்ரோ ட்ரிபிள் சேர்த்துறாரு, நம்ம சிங்கிள் சேர்த்துறோம். ப்ரோ குடும்பமாக போகிறீங்களோ? போகலாம். பையனுக்கு வீலிங் பண்ணுன்னு சொன்னான், அதான் வீலிங் பண்ணி காமிச்சேன். சரியான வீலிங் கண்ட்ரோல் வந்துச்சு இப்போ. ப்ரோ பார்க்குறாரு, என்னடா பண்ணுற? யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஏதோ பசங்க கேட்டாங்கன்னு பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. ಹಿಂಗೆ ಡ್ರಾಪ್ ಮಾಡಿನಮ್ಮ. ಓಕೆ ಬಾಯ್. ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಚಾನಲ್ಗೂ. பசங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாங்க. பசங்க வீலிங் தூக்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல தூக்குறது வேணான்னு நினச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, நேரத்துக்கு வீலிங்லாம் தூக்கிட்டு.
ஆக்சுவலாக வந்தாச்சுங்க அந்த ஸ்பாட்டை விட்டு வெயில மெயின் ரோடை பிடிச்சிட்டோம் ஹைவேஸை. இப்போ நேராக டுவர்ட்ஸ் பெங்களூர் தான். ப்ரோ அப்புறமா போயிடுவார் வீட்டுக்கு, நம்மளும் வீட்டுக்கு போயிடுவோம். லிட்டரலாக நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரைடை. மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரைட் டிஸப்பாயின்மெண்ட் ஆனாலும் போகும்போது நிறைய சந்தோஷத்தை கலெக்ட் பண்ணோம், நிறைய மெமரிஸையும் கலெக்ட் பண்ணோம். எப்படி போகிறான் பாருங்கள், நிறையா மெமரிஸை கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ரைடு எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்டினேஷனாக தொடாமல் போயிட்டோம், டிஸப்பாயின்மெண்ட் தான். பட் ஹாப்பினஸ் தொட்டுட்டோம், அது எனக்கு 100% அப்பாயின்மெண்ட்டு. ஸோ இப்படி தான் என் ரைடு ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. என்ன தான் ஃபெயிலியரில் போய் முடிஞ்சாலும் ஓகே. நீங்களும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போகிற லொக்கேஷனும் நான் வந்துட்டு கண்டிப்பாக போடுறேன், நாங்கள் போன லொக்கேஷனும் போடுறேன். ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் போங்க, மிஸ் பண்ணாதீங்க. இங்கே சாப்பாடு ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் நாட் அ ரைடர் பாலிசி. ஒரு டீ இருந்தால் கூட 100 கிலோமீட்டர் போய் குடிக்கிறது தான் வந்துட்டு ரைடர் பாலிசி. ஸோ உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை பண்ணுங்கள். நம்ம மற்றதெல்லாம் போய் வீட்டுக்கிட்ட போய் முடிச்சுக்கிறேன் நான். ஆக்சுவலாக நானும் இங்கே பெட்ரோல் போட நிறுத்தினோம். நான் 200 போட்டேன், வரும்போதே ஆக்சுவலாக 300 போட்டேன். பட்டு ஒரு பயம்தான் பெட்ரோல் எங்கேயாவது காலி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு 200 இப்போ போட்டேன். இப்போ எவ்வளோ பெங்களூருக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம பிளாக்கி நம்ம கைக்கு வந்துட்டாங்க திருப்போம். ஆக்சுவலாக என்ன தான் R15 இருக்கட்டும், என்ன தான் வந்துட்டு எந்த வண்டியாக இருக்கட்டும்ங்க, நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி எந்த வண்டி ஃபீல் வராது. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு என் பிளாக்கி பெருசு இல்லையா, அதே மாதிரி தான் அந்த வண்டி இந்த வண்டி ஓட்டினாவேங்க இதெல்லாம் சின்னசாக ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ப்ரோ வந்துட்டார். ப்ரோ அவரோட டோரேமேன் கிட்ட போயிட்டாரு, நான் என்னோடய பிளாக்கி கிட்ட வந்துட்டேன். தப்புன்னு வேறு மாதிரி இருக்குங்க ஃபீல். இப்போ இந்த வண்டி ஓட்டினோன்னே ஸ்டார்ட் பண்ணுமா மேம்? சென்டர் ஸ்டாண்ட் ஆகி மேம். ಆನ್ ಆಯ್ತಾ? ಬಿಡಿ ಸರ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண தெரிலங்க. ஆக்சுவலாக எங்கே நம்ம கார்த்திக் ப்ரோ வரவே இல்லை. A few moments later. ப்ரோ ஆக்சுவலாக இங்கேருந்தே கிளம்புறாரு, அப்படியே கிளம்புறேன்ட்டார் ப்ரோ. நான் பிடிஎம்லேருந்து ரைட் எடுத்துப்பேன். ப்ரோ கிளம்புறாரு. ஓகே பாய் ப்ரோ. பாவம் ப்ரோனால் முடியல, ஃபுல் டயர்டு. 2 பேருக்கும் பேக் செத்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு அயன் போட்ட மாதிரி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க லாங் ரைடு போய். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 100-150 கிலோமீட்டர் ஆக்சுவலாக போக முடியல. அதே ஒரே ஹைவேஸாக இருந்தால் ஈஸியாக போயிட்டுருக்கலாம். என்னாச்சு ஏதோ சத்தம் பொடுக்குன்னு போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த நாள் டிராஃபிக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடிங்கும் பண்ணிட்டு வந்தோம். ரோடு சரியில்லாத பட்சத்தில் இந்த வழிவெல்லாம் வரும். ஸோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டு நம்ம அட்டென்ட் பண்ண முன்னாலும் ஆஸ் பாசிபிள் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. ஸ்டே டியூன்.